வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வள பகுதி. இன்றைக்கு தமிழையும் தமிழ் கலையையும் வளர்க்கும் ஒரு சிறுவனை பற்றித்தான் நாம் பார்க்கவிருக்கிறோம். சிலம்பு ஆட்டம். அந்த சிலம்பு ஆட்டம் என்பது தமிழருக்கே உரிதான ஒரு கலை, ஒரு விளையாட்டு, ஒரு பாரம்பரியம். அந்த சிலம்பு ஆட்டம் என்பது தமிழர்கள் உலகமெங்கும் கற்றுக் கொடுத்த ஒரு வீரக்கலையாகும், வீர விளையாட்டாகும். அந்த விளையாட்டை தென்காசி பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்கின்ற ஒரு சிறுவன் அழகாக விளையாண்டு கழுத்து நிறைய பதக்கங்கள், எத்தனை வெளிநாடுகளுக்கு பல இடங்களுக்கு சென்று கழுத்து நிறைய பதக்கங்களோடு அவன் இன்னும் பல பரிசுகளை வாங்கியிருப்பதை காண முடிகிறது. கழுத்து நிறைய பதக்கங்கள் மட்டுமல்ல, வெளிநாடுகளிலே சென்று கோப்பையும் வாங்கியிருக்கிறான். அவன் அந்த கோப்பையை உயர்த்தி, இந்த கப்பை நான் இந்த சிலம்பு ஆட்டத்திற்கு சிறப்பாக விளையாடி வாங்கிய கப்பென்று அவன் காண்பிக்கின்றான். இந்த கலையை கற்றுத்தந்தது யார் என்றபோது, என்னுடைய தாத்தா என்று இந்த முதியவரை காண்பிக்கின்றான். இதை கொஞ்சம் நாம் பார்ப்போமா? தென்காசி லைஃப் மக்களே வணக்கம். என் பேர் கௌதம். தென்காசி மாவட்டம் சாம்பவர் வடகரை. எங்க அப்பா பேரு காசி விஸ்வநாத மணிகண்டன், எங்க அம்மா பேரு கிருஷ்ணவேணி. சமீபத்துல பேங்காங்ல முதலாவது பசிபிக் ஆசிய சிலம்ப விளையாட்டு சாம்பியன்ஷிப் மே 18-19 2024 உலக அளவிலான போட்டி நடந்தது. அதுல நான் செலக்ட் ஆகி முதல் பரிசு தங்கப்பதக்கம் ஜெயிச்சேன். முதலாவது பரிசு ஜெயிச்சுட்டு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எல்லாமே உங்களோட ஆசீர்வாதத்தால தான். எல்லாரும் நான் ஜெயிச்சேன்னு சொல்லுதாங்க. இந்த வெற்றிக்கு நான் காரணம் இல்லை. என்னோட முதல் ஆசானான எங்க தாத்தாவுக்கு நான் என்னோட வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். 2வது காளிப்பாண்டி மாஸ்டருக்கு சமர்ப்பிக்கிறேன். 3வது பழனிக்குமார் மாஸ்டருக்கு சமர்ப்பிக்கிறேன். 4வது இன்பராஜ் மாஸ்டருக்கு என்னோட வெற்றியை சமர்ப்பிக்கிறேன். 5வது நான் படிக்கிற ஸ்கூல் கடையநல்லூர் நியூ கேம்பிரிட்ஜ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல். என்னோட ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாரும் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருந்தாங்க. அதனால தான் நான் முதல் பரிசு கோல்டு மெடல் ஜெயிச்சேன். நன்றி. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த தமிழின் பல விளையாட்டு கலைகள் பாரம்பரியமாக உண்டு. அதில் இந்த சிலம்பு ஆட்டம், சிலம்பு விளையாட்டு என்பது ஒன்று. அந்த விளையாட்டை இந்த சிறுவன் விளையாண்டு பரிசுகளை வென்றிருக்கின்ற இவனுக்கு நாம் நகர்வளம் மூலமாக நீலமலை தொலைக்காட்சி நேயர்களும் வாழ்த்துக்களை சொல்ல வேண்டும் என்பதற்காக நமது நீலமலை தொலைக்காட்சி நகர்வள பகுதியில் இந்த செய்தியை தந்திருக்கிறோம் என்று சொல்லி, நகர்வள பகுதியில் உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடை பெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்